வணக்கம். இது எட்டாம் அறிவு. இந்த எட்டாம் அறிவு நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் பல விஷயங்களை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வாரம் சென்ற வாரத்தினுடைய தொடர்ச்சி தான் எந்திரத்தை பற்றி தான் இந்த வாரம் நம்ம பார்க்க இருக்கிறோம். கோயில் கருவறைகளில், வீடுகளில், வியாபார ஸ்தலங்களில் மக்கள் நம்பிக்கைக்குரிய ஒன்றாக வச்சு பூஜை செய்து வரக்கூடிய எந்திரம் முதல்ல மக்கள் பயன்பாட்டிற்கு எப்போ வந்துச்சு, இது எத்தனை காலமாக இங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஆதாரபூர்வமான தகவல்கள் நம்மகிட்ட இல்லை. ஆனால் ரொம்ப காலமாக மக்களுடைய நம்பிக்கைக்குரிய ஒன்றாக இந்த எந்திரங்கள் விளங்கிட்டு வருது. இதை பற்றி நிறைய தகவல்களை ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் இந்த வாரம் நம்ம ஸ்ரீ சக்கரத்தை பற்றியும் இந்த எந்திரங்களை பற்றிய கூடுதல் தகவல்களும் பார்க்க இருக்கிறோம். இந்த வாரம் எந்திரம். ஸ்ரீ சக்கரம். ஸ்ரீ சக்கரத்தை ஸ்ரீ யந்திரம் என்றும் அழைப்பதுண்டு. ஒவ்வொரு சுவாமிக்கும் பிரத்யேகமாக எந்திரம் உண்டு. எந்த ஒரு தேவதைக்குமான வழிபாட்டு முறையை எடுத்துக்கொண்டாலும் அதில் மந்திரம், யந்திரம் இரண்டும் இருக்கும். ஒரு விதமான சப்தக்கோவையை ஜபித்து சித்தி பெற்றால் அதற்குரிய தேவதையை தரிசிக்கலாம். ஏதோ கோடும் கோணமும் கட்டமும் வட்டமுமாக தெரிகிற எந்திரத்தில் ஒவ்வொன்றிற்கும் ஓர் அர்த்தம் உண்டு, அபார சக்தியுண்டு என்கிறார்கள். ஒவ்வொரு எந்திரமும் பரமாத்மாவை ஒரு குறிப்பிட்ட தேவதையாக தர ஏற்படுத்தப்பட்டது. மந்திரத்தை மனதிற்குள் ஜபிப்பது மாத்திரமின்றி எந்திரத்திலும் அர்ச்சன ஆவ ஹனாதிகளில் பிரயோஜனப்படுத்தப்படுவது உண்டு. அந்தந்த எந்திரத்தின் கோணங்களுக்கும் தளங்களுக்கும் உள்ளேயே அந்த தேவதைக்கான மந்திராட்சரங்களை பொறித்து வைப்பதும் உண்டு. அவயங்களோடுள்ள விக்கிரக ரூபத்திற்கு பண்ணுவது போலவே யந்திரத்திற்கு அபிஷேகம், அர்ச்சனை, நெய்வேத்தியம் என்றும் எல்லா உபசாரங்களுடன் பூஜை செய்ய வேண்டும். ஏனென்றால் அந்த விக்கிரகத்தின் உயிராக உள்ள தேவதையே இப்படி யந்திர ரூபத்தில் இருப்பதுதான் அதற்கான காரணமாகும். அந்த தேவதை மட்டுமில்லாமல் அதனுடைய வாசஸ்தானம், அதனுடைய சகல பரிவாரங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து இந்த யந்திர ரூபம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஸ்ரீ சக்கரத்தில் சக்கரம் என்று வட்டமாக இருக்கும் மத்திய பாகத்தில் 9 முக்கோணங்கள் ஒன்றையொன்று வெட்டிக் கொள்வதில் 43 முக்கோணங்கள் உண்டாகியிருக்கும். மத்திய பிந்துவையும் கோணமாக சேர்த்து 44 கோணங்கள் 6 ஆவரணங்களாக அமைந்திருக்கின்றன. ஆவரணம் என்றால் மறைப்பு என்பது நேரர்த்தம். இங்கு சுற்று, பிரகாரம் ஆகியவற்றை இருப்பதாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருத்தரை சுற்றி பல பேர் நின்றால் நடுவில் இருப்பவர் மறையத்தான் செய்வார். அதனால்தான் இதை ஆவரணம் என்று கூறுகிறார்கள். மத்திய பிந்துவையும் கோணம் என்று சொன்னார் போலவே ஆவரணம் என்றும் சொல்கிறது பெரியோர் கூற்று. நவாவரணம். நவாவரணம் என்ற ஒரு வார்த்தையை பல பேர் கேட்டிருக்கலாம். இப்போது தீக்ஷிதரின் நவாவரண கிருதிகளுக்கு மிக பெரிய அளவில் வரவேற்பு ஏற்பட்டுள்ளது. அந்த வார்த்தை பிரச்சாரத்தில் இன்றைக்கு வந்திருக்கின்றது. நவாவரணம் என்பது ஸ்ரீ சக்கரத்தில் உள்ள 9 சுற்றுகள் தான். அந்த ஆவரணம் ஒவ்வொன்றிலும் யார் யார் இருக்கிறார்கள், என்னென்ன தத்துவங்கள் இருக்கின்றன, அதற்கு அதிதேவதை யார், அவர்கள் என்ன அனுக்கிரகம் செய்கிறார்கள், அங்கே என்ன முத்திரை காட்ட வேண்டும் என்றெல்லாம் சாஸ்திரங்களில் இருக்கின்றது. அதையே சுருக்கமாக தீக்ஷிதர் கீர்த்தனத்தில் கொடுத்திருக்கின்றார். ஒவ்வொரு ஆவரணத்திற்கும் ஒரு கிருதி உண்டு. இப்போது அதில் 6 நாம் பார்த்தோம். இந்த 6 தான் 44 கோணங்கள் இருக்கின்றன. இந்த 6க்கு வெளியிலேயே இன்னும் 3 சுற்று, அதையும் சேர்த்தால் நவாவரணம். அதிலே 2 தாமரை இழைகள் வட்ட வடிவமாக அமைந்துள்ள சுற்றுகளாகும். இந்த 8 ஆவரணத்திற்கும் சேர்த்து வெளிமதிலாக ஒரு ஆவரணம். அது 3 காம்பவுண்ட் சுவர்களை எழுப்பினார் போல் 3 கோடுகளாக வெளியே இருக்கும். அவை சக்கராகாரம் இல்லை, சதுரமாகவே இருக்கும். இப்படி ஒரு வடிவத்தை அபரிமிதமான திவ்ய சக்தியோடு அன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு யந்திரம் என்றால் அதில் ஒவ்வொரு கோடும் கோணமும் என்ன பரிமாணத்தில் இருக்க வேண்டுமோ அப்படி கணக்காக இருக்க வேண்டும். சிறிது கூட முன்னே பின்னே இருக்கக்கூடாது. ஒரு மந்திரத்தில் சப்தம் கொஞ்சம் மாறுபட்டால் கூட பெரிய தோஷமாகிவிடக் கூடும் என்கிறார்கள். அதுபோலவே யந்திரத்திலும் வடிவத்தில் சிறிய தப்பு இருந்தாலும்
அது கெடுதலை உண்டாக்கும் என்று கூறுகிறார்கள் பெரியோர்கள். வடிவம் முழுக்க சரியாக இருந்தால் கூட ஸ்ரீயந்திரத்தில் நடு முக்கோணம் கிழக்கு நோக்கி இல்லாமல் மேற்கு நோக்கி இருக்கும்படி வைத்துவிட்டால் பலனே மாறிவிடும் என்றும் கூறுகிறார்கள். ஆக ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காரண காரிய தொடர்பு இருப்பதாக காலாகாலமாக நம்பப்படுகின்றது. நடு முக்கோணத்தின் கூர்முனை கிழக்கு பார்த்து இருக்க வேண்டும். அதற்கு எதிரே அமர்ந்து பூஜகர் பூஜிக்கும் போது ஸ்ரீசக்கரத்தின் 9 முக்கோணங்களில் நடுமுக்கோணம் உட்பட 5 முனை அவரை நோக்கியும் மீதம் 4 முனைகள் எதிர்த்திசை நோக்கியும் இருக்கும். இப்படி நுணுக்கமான பல விஷயங்கள் இந்த ஸ்ரீயந்திரத்தில் இருக்கின்றது. யந்திரம் வரைந்து அதில் சக்தியை நிலைப்படுத்துவது எல்லோராலும் முடியாது. இதை சிறந்த யந்திர சாஸ்திரம் கற்றவர்களே செய்ய முடியும். தற்சமயம் பலர் யந்திரம் என்ற பெயரில் சில கோடுகளை வரைந்து கொடுக்கிறார்கள். இதை வாங்கி உபயோகிப்பவர்கள் தங்கள் வீடுகள் மற்றும் தொழில் ஸ்தாபனத்தில் சந்தனம், குங்குமம் இவற்றை வைத்து பூஜை செய்கிறார்கள். உண்மையில் யந்திரம் வரைவதும் பயன்படுத்துவதற்கும் பல நெறிமுறைகள் உண்டு. யந்திரத்தை தாமிரம் போன்ற உலோகத்தில் வரைவது முக்கியம். மின்சாரம் கடத்தும் பொருட்களில் தாமிரம் முதல் இடத்தை பெறுகிறது. நமது ரிஷிகள் தாமிரத்தை யந்திர சாஸ்திரத்திற்கு பயன்படுத்திய காரணம் இதற்கு ஆற்றல் கடத்தும் திறன் அதிகமாக இருப்பதால்தான். மேலும் தங்கம் தாமிரத்தை காட்டிலும் ஆற்றல் கடத்துவதில் சிறந்தது என்றாலும் பொருளாதார ரீதியில் பயன்படுத்த முடியாது. யந்திரம் வரையும் பொழுது சிறிய தவறு செய்தாலும் யந்திரம் முழுவதும் வீணாகிவிடும். தேர்ந்த அனுபவம் வாய்ந்தவர்கள் அமைக்கும் யந்திரம் முழுமையான செயல்களை செய்யும் என்று காலகாலமாக நம்பப்படுகின்றது. நம்ம கிராமங்களில் கோயில் திருவிழா அப்படின்னு சொன்ன உடனே கோயிலே ரொம்ப களகட்டிடும். ஊர் முழுக்க எங்கே பார்த்தாலும் மக்கள் மத்தியில் சந்தோஷம் இருக்கும். எல்லா வீடுகள்லேயும் வந்து பார்த்தோம்னா மாவிளை தோரணங்கள் கட்டப்பட்டு ரொம்ப விழாக்கோலம் பூண்டு இருக்கும் ஊர். இந்த மாவிளை தோரணம் அதுக்கு பின்னாடி சயின்ஸ் இருக்கிறதா இன்றைக்கி இருக்கக்கூடிய அறிவியல் உலகம் சொல்லுது. அதே போல் மஞ்சள் தண்ணி தெளிக்கிறது. இந்த மஞ்ச நீராட்டு விழாலையும் அதற்கு பின்னாடி பார்த்தோம்னா ஒரு சயின்ஸ் இருக்கிறதா அறிவியல் உலகம் சொல்லுது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கூட்டமான ஒரு இடத்துல நிச்சயமாக கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக வெளிப்படும். இப்போ திருவிழா காலங்களில் வெளியூர்லேருந்து இங்கே வருவாங்க. நம்ம வீடுகளில் அதிகப்படியான கூட்டங்கள் சேரும். அந்த மாதிரி சமயத்தில் அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரும்போது அதை மாவிளை ரொம்ப வேகமாக அப்சர்வ் பண்ணிடும் அப்படின்னு அறிவியல் உலகம் சொல்லியிருக்கு. அதே போல தான் மஞ்சள் தண்ணி தெளிக்கிறதும். நம்ம உடம்புல ஏதாவது கிருமி தொற்று இருந்ததுன்னா அதை அழிக்கக்கூடிய ஆற்றல் மஞ்சளுக்கு இருக்குது. ஏன்னா மஞ்சள் மிகச்சிறந்த கிருமி நாசினி. நம்ம வீட்டுக்கு வெளியில் சாணத்தை தெளித்து வர்றது எல்லாத்துக்கு பின்னாடியும் அறிவியல் இருக்குன்னு இன்றைக்கி இருக்கக்கூடிய அறிவியல் உலகம் தொடர்ந்து சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. இது போல் நம்முடைய பழம்பெரும் நம்பிக்கைகள் நிறைய இருக்குது. இது ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு தெரியல. ஆனால் நிச்சயமாக நல்ல அற்புதமான அரிய விஷயங்கள் இருக்குங்கிறதுல மாற்றுக்கருத்தே இல்லை. ஏன்னா நம்ம முன்னோர்கள் எல்லாவற்றையும் பார்த்து தான் நமக்காக செஞ்சுட்டு போயிருக்காங்க. அவங்க காரணகாரிய தொடர்பு இல்லாமல் நிச்சயமாக எதுவும் செஞ்சிருக்க மாட்டாங்க. கருவறையில் மூல விக்கிரகம் அமைப்பதற்கு முன்னால் அதன் அடியில் யந்திரத்தை ஸ்தாபனம் செய்வார்கள். இந்த இறை சக்தியே விக்கிரகம் மூலம் பக்தர்களை வந்தடைகின்றது. கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது யந்திரம் மீண்டும் மீண்டும் சக்தியூட்டம் பெறுகின்றது. யந்திரத்தை நாம் பயன்படுத்தும் பொழுதும் அவற்றை வெறும் படம் போல சட்டத்தில் தொங்க விடுதல் கூடாது. யந்திர அமைப்பை முழுமையாக தியானிக்க வேண்டும். அதற்கான பல நெறிமுறைகள் உண்டு, பூஜை முறைகளும் உண்டு. வட்டம் என்பது சாதாரணமாக ஒரு வரி வடிவமாக நினைத்துவிடக்கூடாது. பிரபஞ்சத்தின் அனைத்து பொருளுக்கும் வட்டமே ஆதாரம். இயற்கையில் எந்த ஒரு வஸ்து உண்டானாலும் அது வட்டத்தின் அடிப்படையில் அமையும். அது அண்டத்தின் வடிவமாகும். பிரபஞ்சத்தின் இந்த வடிவத்திலிருந்து தோன்றும் அனைத்தும் அவ்வடிவத்தையே மூலமாக கொண்டுள்ளது. அண்டத்தின் வடிவமே அதன் பிண்டங்களில் பிரதிபலிக்கின்றது. நட்சத்திரங்கள் வட்டத்தின் முழுவடிவமான கோள வடிவத்தை கொண்டது. சூரியனும் சந்திரனும் மற்றும் பிரகிரகங்களும் வட்ட வடிவமாகும். அதன் சுற்றும் பாதைகளும் வட்ட வடிவமானது. பூமியில் தோன்றும் இயற்கையான முத்து, கற்கள் மற்றும் நீர்த்துளி அனைத்தும் கோள வடிவத்தை கொண்டது. உயிர் பிறக்க சூழ் வடிவம் எடுக்கும் கரு வட்ட வடிவத்தை எடுத்த பிறகு உருப்பெறுகின்றது. அணுவும் அணுக்கருவும் வட்டத்தை அடிப்படையாக கொண்டது. சக்தியும் அதிர்வும் பரவுகின்ற வடிவம் வட்ட வடிவமாக கொண்டே விரிவடையும். நீரில் ஒரு கல்லை வீசும் பொழுது அது ஏற்படும் வட்டத்தை கவனித்தால்
அந்த சக்தி அதிர்வு எத்தகையது என உணரலாம். இயற்கை வடிவமான லிங்கமும் ஆவுடையாரும் தெய்வீகத்தை உணர்த்தும் வடிவங்கள் வட்ட வடிவங்களாகும். ஸ்ரீ சக்கரம் என்பது எல்லையில்லாத பிரபஞ்சத்தை குறிப்பதாகும். அண்டவெளிக்கு துவக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அப்படிப்பட்ட அண்டத்தின் ரகசியத்தை மனித அறிவால் எக்காலத்திலும் முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. அப்படி முடியாத விஷயத்தை அறிந்து கொள்ள அக்கால ரிஷிகளும் முனிவர்களும் முயற்சித்து கண்டறிந்த மெஞ்ஞான ரகசிய வடிவமே ஸ்ரீ சக்கரமாகும் என்று கூறுகிறார்கள். இந்த சக்கரத்தில் உள்ள 4 புற சதுர ரேகைகளும் அண்ட வெளியை காவல் செய்யும் லோக பாலகர்களாக உருவகப்படுத்தப்பட்டு நிர்மாணிக்கப்படுகிறார்கள். இச்சக்கரத்தின் உள் வரிகளில் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் ஆகிய 6 குணங்களை கட்டுப்படுத்தும் ஆற்றல் உண்டு. பண்பு மற்றும் அறிவு ஆகிய 2 நற்குணங்கள் மறைந்துள்ளன. இதை பிரகட யோகினிகள் என்று அழைக்கிறார்கள். நிலையான பார்வையை ஒரே இடத்தில் நிறுத்தி வைத்தால் வட்டத்திற்குள் சதுரம் தோன்றும். ஸ்ரீ சக்கர சதுரத்திற்குள் இதே போன்றுதான் வட்டம் தோன்றுகிறது. இது நமது கண்களில் உள்ள கருவிழிகள் போல் தெரிவதால் அண்டத்தின் ஒத்தை கண் எனவும் சுதர்மம் என்னும் அண்ட கருவாகவும் இது கருதப்படுகின்றது. சதுரம் என்பது ஆகாச வெளியினையும் வட்டம் என்பது ஆகாச காலத்தையும் குறித்து நிற்கின்றது. வெளி என்ற சதுரம் வளர்ந்து கொண்டே செல்கிறது. காலம் என்ற வட்டம் சுழன்று கொண்டே செல்கிறது. பார்வையை இன்னும் சற்று கூர்மைப்படுத்தி வட்டத்தை பார்த்தோம் என்றால் வட்டத்திற்குள் வட்ட வட்டமாக 3 வட்டங்கள் தோன்றும். இதில் இந்திரன், அக்னி, யமதர்மன், நிருதிதேவன், வருணன், வாயு, குபேரன், ஈசானன் ஆகிய 8 திக்கின் அதிபதிகள் நிற்கிறார்கள். ஒரு சதுரத்துள் அதற்குள் இருக்கும் வட்டத்தை, அதாவது சதுரமான அண்டவெளியும் அதற்குள் இருக்கும் பூகோளத்தையும் 8 பாகமாக்கி அஷ்டத்திக்கிலும் பிரபஞ்சம் பறந்து விரிந்துள்ளதை ஸ்ரீ சக்கர குறியீடுகள் காட்டுகின்றன. ஒரு செயல் நல்லவிதமாக நடக்க வேண்டும் என்றால் விவசாயத்திலே விவசாய நிலங்கள் நல்லபடியாக அந்த விவசாயம் மேம்பட்டு நீர் வளங்கள் குன்றாமல் இருக்கவும் எப்படி ஒரு மழையை வரவழைக்க ஒரு ராகம் இருக்கிறதோ அதுபோல இங்கே ஒரு யந்திரமும் மந்திரமும் உண்டு. அந்த காலத்திலே நமது முன்னோர்களான பெரியவர்கள் அதை செய்தும் காண்பித்திருக்கிறார்கள். ஒரு நோய் இருக்கிறது, அந்த நோயை விலக்க வேண்டும் என்றாலும் மந்திரத்தின் மூலமாகவும் எந்திரத்தின் மூலமாகவும் இன்றளவும் கூட கிராமங்களிலே அந்த சீட்டு கட்டுதல் என்கின்ற ஒரு நிகழ்ச்சியானது அமாவாசை பௌர்ணமி தினங்களிலே நடக்கும். அந்த காலத்திலே நாம் பார்த்தோம் என்றால் பாடம் போடுதல், விஷக்கடிகளுக்கு பாம்பினுடைய விஷமோ பூரானுடைய விஷமோ அல்லது தேளினுடைய விஷமோ கூட அதை நீக்குவதற்கு மந்திர ஒலிகள் மூலமாக அந்த யந்திரங்களை பயன்படுத்தி அப்படிப்பட்ட செய்கைகளை எல்லாம் செய்திருக்கிறார்கள். இது ஒரு மூடப்பழக்கம் என்று நாம் பார்க்காமல் இதில் ஏதோ விஞ்ஞான தத்துவம் பொறிந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டால் மந்திரங்களும் எந்திரங்களும் இல்லை என்று நாம் மறுத்து பேச தோன்றாது. அது இருக்கிறது, நமக்கு தெரியவில்லை. இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. ஏனென்றால் எத்தனை ஆதாரங்கள் புத்தகங்களாக சுவடிகளாக நமது நாட்டிலே பெற்றிருக்கின்றோம். அந்த கலைகளை எல்லாம் நாம் அதற்கெல்லாம் ஆதாரமானவர்கள் நம்முடைய